வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். எழிலோட ஃபேமிலி இப்போ மண்டபத்துக்கு வராங்க. மண்டபத்தோட வாசல்ல பேனர்ல வர்ஷினி எழிலோட நேம் இருக்குது. அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கிறாரு எழில். பாக்கியாவும் எழில நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா எல்லாரும் மண்டபத்துக்குள்ள போயிடுறாங்க. அவங்கள வர்ஷினியோட அப்பாவும் வெல்கம் பண்றாங்க. ஸ்டேஜ்லயும் எழில் வர்ஷினியோட நேம் எழுதியிருக்கிறாங்க. எழில் தாத்தா வர்ஷினியோட அப்பாட்ட கேட்குறாரு, நிச்சயதார்த்தம் 7 மணிக்கு மேலே தானே அப்படின்னு கேட்குறாரு. வர்ஷினி அப்பாவும் ஆமான்னு சொல்றாரு. எழிலோட அப்பா வரலையா அப்படின்னு கேட்குறாரு. யாருமே பதில் சொல்லாம மௌனமா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி நீங்க தான் சொல்லலாம், ஆனா வர்ஷினி என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாரு. எழிலோட அப்பாவா, அவர் வந்து நின்னா போதும் அப்படின்னு சொல்றாரு வர்ஷினியோட அப்பா. கோபி அம்மா சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. எழிலுக்காக வர்ஷினி ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்னு வர்ஷினியோட அப்பா சொல்றாரு. அவருக்கு அது சூட் ஆகுதான்னு போட்டு பார்த்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. வர்ஷினி வாங்க எழில் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா பாட்டி செல்லியனை எழில் கூட போக சொல்றாங்க. இதுக்கிடையில அமிர்தாவை காமிக்கிறாங்க. அமிர்தாவுக்கு எழில் வந்து அமிர்தாட்ட பேசுனதை பத்தியே நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் உங்க வாழ்க்கையிலே வந்திருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு எழில் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எழில் போனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ரிங்கு தான் போது, எழில் அட்டன் பண்ண மாட்டேன்றாரு. மறுபடியும் எழில் ஃப்ரெண்டு சதீஷ்க்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவரும் போன் எடுக்க மாட்டேன்றாரு. மண்டபத்துல நடக்கிறத காமிக்கிறாங்க. எழில் ரொம்ப டல்லா நின்றுட்டு இருக்கிறாரு. இவ்வளவு ஸ்லோவா ரெடி ஆயிட்டு இருக்கிற அப்படின்னு செல்லியன் சொல்றாரு. போட்டு எடுத்து தரேன், போட்டுக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு எழில் சொல்றாரு. இன்னும் எழில் சந்தோஷமா இருக்க வேண்டாமா, ஏதோ தொலைச்ச மாதிரியே இருக்கிற அப்படின்னு எழிலோட பாட்டு எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறாங்க. இதுக்கிடையில அமிர்தாவை காமிக்கிறாங்க. அமிர்தா அவங்க அம்மா அப்பாட்ட நான் ஒரே ஒரு தடவை சென்னைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சென்னைக்கு எதுக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அமிர்தா சொல்றாங்க, என்னால உங்ககிட்ட போய் சொல்ல முடியல, நான் போய் எழில பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. எழில் வந்து மீட் பண்ணி பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. எழில் அம்மா சொல்றாங்க, நமக்கு எந்த வழியும் வேணான்னு தானே இந்த புது ஊருக்கு வந்திருக்கிறோம், இங்க வந்து எழில் எது கொண்டு வந்து சந்திச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வீட்டுல என்னை பத்தி சொல்லிட்டாரு போல, அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. அவர் முகமே சரியில்லை, அவருக்கு ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு தோண்டிட்டே இருக்கு, தயவு செஞ்சு என்னை அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. அமிர்தா அழுறத பார்த்துட்டு இப்போ அமிர்தாவோட அப்பாவுமே சரின்னு சொல்லிடுறாரு. அமிர்தா இப்போ நிலா பாப்பாவை தூக்கிட்டு சென்னைக்கு கிளம்பி போறாங்க. அடுத்ததா மண்டபத்துல நடக்கிறத காமிக்கிறாங்க. வர்ஷினி என்கேஜ்மெண்ட்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. வர்ஷினி பாக்கியாட்ட சொல்றாங்க, இவ பணக்கார பொண்ணா இருக்கிறா, எழிலா அவ அப்பா கூடயே கூட்டிட்டு போயிருவான்னு மட்டும் நினைக்காதீங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு தான் வருவேன், எனக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பேசினா கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்லா சமைப்பீங்கல்ல, எனக்கு சமையல் கத்து கொடுங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க வர்ஷினி. சரின்ற மாதிரி பாக்கியா தலையசைக்கிறாங்க. ஜெனிட்ட அந்த இடத்த விட்டு போலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஜெனியும் பாக்கியாவும் இப்ப அங்கிருந்து போறாங்க. என்ன கிளம்பிட்டீங்க அப்படின்னு வர்ஷினி கேக்குறாங்க. வந்தவங்கள கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. அடுத்ததா செல்வி இப்போ அவங்க வராங்க. என்னக்கா குழந்தைகளை கூட்டிட்டு வரலையா அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. நாளைக்கு தானே கல்யாணம், நாளைக்கு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செல்வி சொல்றாங்க. என்ன ஆண்டி ஏதோ குழப்பமாவே இருக்கிறீங்க அப்படின்னு ஜெனி பாக்கியாட்ட கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, நிஜமாவே எழிலுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா அப்படின்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, நல்லது நடந்தா அதை அப்படியே ஏத்துக்கணும்க்கா, வர்ஷினி பார்த்தாலும் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. எழில் தம்பியும் அப்படியே வரிசையா படம் பண்ணிடுவாரு, அப்படியே வாழ்க்கை ஓடிருங்கா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா இப்போ எழில பாக்குறதுக்கு ரூமுக்கு போறாங்க. எழில் ரொம்ப டல்லாவே இருக்கிறாரு. பாக்கியாவும் எழிலும் பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக பாக்கியா மாமியார் பாக்கியாவை அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. பாக்கியா மறுபடியும் எழில பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. ஆனா பாக்கியா மாமியார் எதையும் பேசி அவனை நீ குழப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இடையில கோபி, ராதிகா, இனியா, மயு 4 பேருமே மண்டபத்துக்கு வராங்க. செல்லியன் இப்போ அவங்கள வெல்கம் பண்றாரு. அதுக்கப்புறமா வர்ஷினி அப்பாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக அவரை கூப்பிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.